ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஸ்மி சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பெண்களுக்கு தேவையான இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்படாத ரொம்பவே புதுசான யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டு குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம். என்னென்ன டிப்ஸ்ன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஏற்கனவே கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டு குறிப்புகள் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னங்கிறத பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் கிர்னி பழம் தான் எடுத்திருக்கேன். இது கிர்னி பழம் இல்லை முலாம்பழம் எப்படி வேணாலும் சொல்லலாம். இந்த வெயில் காலத்தில் எல்லா இடங்கள்லையுமே நிறைய கிடைக்கும். இந்த பழத்தை நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதை கட் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய விதைகளை அப்படியே எடுத்து கீழே போட்டுட்டு இந்த பழத்தை மட்டும்தான் நம்ம சாப்பிட்றதுக்கோ இல்லை ஜூஸ் போடுறதுக்கோ யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த விதைகளில் கூட நமக்கு நிறைய சத்துக்கள் இருக்குது. இதை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக எடுத்திங்கனாலே போதும், ஃபுல்லாக அப்படியே வந்துடும். ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதில் நமக்கு நிறைய நார்ச்சத்துக்கள் இருக்குது. இது பிளட் ப்ரெஷரை கம்மி பண்ணும். அது மட்டும் இல்லாமல் கண் பார்வைக்கு ரொம்பவே நல்லது. ஸோ இதை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு இந்த விதைகள் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துடலாம். கூடவே உங்களுக்கு தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. ஒயிட் சுகர் தான் சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். பெரியவங்க குடிக்க போகிறீங்க அப்படின்னா சுகர் சேர்க்காமலே செஞ்சுக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். கூடவே ஒரு கிளாஸ் அளவுக்கு நல்ல சில்லுன்னு இருக்க தண்ணி சேர்த்துக்கிறேன். இது நம்ம ஃபுல்லாக அரைச்சிடக்கூடாது. லைட்டாக பல்ஸில் கொடுத்து ஒரு செகண்டுக்கு மட்டும் 4 தடவை சுற்றி எடுத்தாலே போதும். இதை ஒரு ஸ்ட்ரெயினரில் ஊற்றி வடிகட்டிக்கலாம். லைட்டாக அழுத்தினாலே ஜூஸ் எல்லாமே கீழே வடிஞ்சிரும். இந்த விதையை பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் கூட அடிப்படவே இல்லை. எல்லா விதையுமே நல்ல முழுசாக இருக்கு. அவ்வளோதான், சூப்பரான ஜூஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் அப்படியே குடிக்கிறதா இருந்தாலும் குடிக்கலாம், இல்லை இதோட கொஞ்சமாக லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுட்டு குடிக்கிறதா இருந்தாலும் குடிக்கலாம். ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஜூஸோட கன்சிஸ்டன்சியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா திக்காகவே இருக்கும். ஸோ இனி இந்த பழத்தோட விதையை வேஸ்ட்டாக கீழே தூக்கி போடாதீங்க. இதே மாதிரி நீங்களும் ஜூஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். பெரும்பாலும் நம்ம எல்லார் வீட்லேயுமே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை நைட்டு டின்னருக்கோ பெரும்பாலும் இட்லி தோசை இந்த மாதிரி தான் செய்வோம். என்றைக்காவது ஒரு நாள் மாவு காலி ஆயிடுச்சு அப்படின்னாலே ரொம்ப கஷ்டம்தான். ஸோ அந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் கூட டென்ஷன் ஆகவே வேண்டாம். 5 நிமிஷத்தில் உங்களுக்கு அரிசி உளுந்து ஊற வைக்காமலேயே சூப்பராக தோசை மாவு ரெடி ஆயிரும். எப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். இது நம்ம எப்போவுமே உப்புமா செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ரவை தான். இதை வறுத்தது இல்லை வறுக்காதது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எடுத்துக்கலாம். இது கூடவே நான் 1/2 கப் அளவுக்கு அவல் சேர்க்க போகிறேன். இது ரொம்ப மெல்லிசான அவலுங்கிறதுனால சீக்கிரமே நமக்கு ஊறி வந்துடும். இந்த வெள்ளை அவலுக்கு பதிலாக நீங்கள் சிகப்பு அவல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது ரெண்டத்தையும் நம்ம தண்ணி ஊற்றி ஊற வைக்க போகிறோம். நான் இன்றைக்கி நம்ம ரவை அளந்த அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது ரெண்டத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற வச்சிடலாம். 5 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா இது சூப்பராக ஊறி வந்துடும். 5 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். தண்ணி எல்லாத்தையும் நல்லா உறிஞ்சிட்டு சாஃப்டாக வந்திருக்கும். இப்போ இதை ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இதோட நம்ம தயிர் தான் சேர்க்க போகிறோம். இந்த தயிர் தான் நம்ம தோசைக்கு நல்ல ஒரு புளிப்பு டேஸ்ட்டை கொடுக்க போகுது. ஒரு பெரிய கரண்டியில் 2 கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். நல்ல புளிச்ச தயிராக இருந்ததுன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போது இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவு ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. திக்கான மாவில் தோசை ஊற்றுனீங்க அப்படின்னா தோசை ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ நம்ம எப்போவுமே தோசை மாவுக்கு எந்த பக்குவத்தில் கரைச்சி வச்சுருப்போமோ அதே கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ இது கூட நம்ம சோடா உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூனை விட ரொம்ப கம்மியான லெவலில் தான் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நீங்கள் எப்போ தோசை ஊற்ற போகிறீங்களோ அந்த டைமில் இந்த சோடா மாவு சேர்த்து நல்லா கலந்துட்டு தோசை ஊற்றிக்கலாம். இல்லை நீங்கள் மாவு ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியில் எடுத்ததுக்கப்புறமா தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி இதை கலந்துட்டு நீங்கள் தோசை ஊற்றிக்கலாம். இதை நான் உங்களுக்கு ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். நான் ரொம்ப மெல்லிசானா ஊற்றலை, ஓரளவுக்கு கொஞ்சம் தடிமனாக தான் ஊற்றுறேன். இதை சுற்றி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். தோசை நல்ல ஓட்டையாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள்.
இது திருப்பும்போது ஒட்டிக்குமோ எடுக்க வராதோன்னெல்லாம் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். நான் இன்றைக்கி வந்து இரும்பு தோசைக்கல்ல தான் சுட்டிருக்கேன். எனக்கே எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். அவ்வளோதான், தோசை மாவு இல்லாமலேயே 5 நிமிஷத்தில் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு வந்து கார சட்னி, தக்காளி சட்னி எல்லாம் சூப்பரான காம்பினேஷன். ஸோ இனி வந்து தோசை மாவு இல்லைன்னா கொஞ்சம் கூட டென்ஷன் ஆகவே வேண்டாம். 5 நிமிஷத்தில் இதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பொதுவாகவே நம்ம வீட்டில் சட்னிக்கோ இல்லை குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புறதுக்கோ வேர்க்கடலையெல்லாம் வறுக்கணும் அப்படின்னா நம்ம ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு தான் வறுப்போம். இந்த கடலையை வறுக்கிறதுக்கு எப்படி ஒரு 3-4 நிமிஷமாவது தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அடுப்பு பக்கத்துலேயே நின்று கைவிடாமல் வறுத்துக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் விட்டாலும் சரி கடலை வந்து கருகி போயிடும், சாப்பிடவே முடியாது. ஸோ காலையில் எழுந்திரிச்சு அவசர அவசரமாக சமைக்கிறவங்களுக்கு, வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் இந்த அளவுக்கு டைம் எடுத்து வறுக்க முடியாது. ஸோ ரொம்ப ஈஸியாக வறுக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா, இதுக்கு வந்து நான் ஆடி எக்கோபேக்கோட பேப்பர் ட்ரே தான் எடுத்திருக்கேன். இந்த பேப்பர் ட்ரேயில் நமக்கு தேவையான கடலையை கொட்டிட்டு இதை வந்து நல்லா பருத்தி விட்டுறலாம். இப்போது இதை எடுத்து நம்ம அப்படியே அவனில் வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு சூடு பண்ணிக்கலாம். இடையில 1.5 நிமிஷத்துக்கு அப்புறமா அவனை ஓப்பன் பண்ணி லைட் இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. ஏன்னா இது வந்து ஒரே பக்கமே சூடாயிட்டு இருக்கும். லைட் இந்த மாதிரி கலந்து விட்டோம்னா எல்லா பக்கமுமே நமக்கு ஈவனாக சூடாகும். இந்த பேப்பர் ட்ரே தான் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. உங்ககிட்ட ஏதாவது செராமிக் பிளேட் இருந்ததுன்னா நீங்கள் அதையே எடுத்துக்கலாம். 3 நிமிஷத்துக்கு அப்புறமா அவனில் இருந்து வெளியில் எடுத்துடலாம். இப்போ இது வந்து ரொம்ப சூடாக இருக்கும், தொட முடியாது. ஸோ இது வந்து நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நான் உங்களுக்கு தோலை உரித்து காட்டுறேன். இது வந்து நல்லா ஆறிடுச்சு. லைட்டாக கசக்கி விட்டாலே போதும். தோலெல்லாம் எவ்வளோ சூப்பராக உறிஞ்சு வருது பாருங்கள். இந்த கடலையுமே நமக்கு சூப்பராக வறுபட்டிருக்கு. இந்த கடலையை நம்ம அடுப்பில் வறுத்தா கூட அங்கங்கே லைட்டாக கருப்பாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி நம்ம அவனில் வறுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட கருகாமல் எல்லா பக்கமுமே நல்ல ஈவனாக வறுபட்டிருக்கு. அடுத்து இந்த மாதிரி ஒரு பெரிய சல்லடை வச்சுட்டு இதை உள்ளே கொட்டிட்டீங்க அப்படின்னா இதில் இருக்க தோல் தனியாக கடலை தனியாக ஈஸியாக பிரித்து எடுத்துடலாம். இந்த தோலெல்லாம் நமக்கு ஃபுல்லாக அங்கங்கே பறந்து வீடு ஃபுல்லாக குப்பையாகாது. இதை நம்ம க்ளீன் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. அடுத்து இந்த பேப்பர் ட்ரேயை நம்ம அப்படியே கீழே தூக்கி போட்டுற வேண்டாம். இது வந்து உங்களுக்கு ரீயூசபிள் தான். ஸோ இதை எடுத்து நம்ம அப்படியே வச்சுக்கிட்டோன்னா மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி மர கட்டிங் போர்டு வந்து இருக்கும். இந்த மாதிரி மர கட்டிங் போர்டெல்லாம் நம்ம வந்து கரெக்டாக க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணணும். கொஞ்சம் க்ளீன் பண்ணாமல் கவனிக்காமல் விட்டுட்டாலும் கூட கொஞ்ச நாளையிலே இந்த போர்டு ஃபுல்லாகவே அங்கங்கே கருப்பாக வர ஆரம்பிச்சிடும். இந்த கட்டிங் போர்டு வந்து நான் 4 வருஷத்துக்கும் மேலே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதோட ஓரத்தில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கருப்பாயிருச்சு. இதை வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கருப்பு எல்லாத்தையும் நம்ம எப்படி க்ளீன் பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா சாண்ட் பேப்பர் தான், அதாவது உப்புத்தாள். இந்த உப்புத்தாள் வந்து பொதுவாகவே எல்லா கடைகளையுமே கிடைக்கும். ரொம்ப கம்மியான ரேட்டு தான். இது வந்து நல்லா சொரன்னு இருக்கும். பெயிண்ட் அடிக்கிறவங்கெல்லாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஷீட் ஃபுல்லாகவே நமக்கு வந்து தேவைப்படாது. இதுலேருந்து ஒரு சின்ன பீஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த உப்புத்தாள் வச்சு இந்த கட்டிங் போர்டில் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் கருப்பாக இருக்கோ அந்த இடம் ஃபுல்லாகவே நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. இப்போது இந்த உப்புத்தாள் வச்சு நம்ம கட்டிங் போர்டில் எங்கெல்லாம் கரை இருக்கோ அது ஃபுல்லாகவே நல்லா தேய்ச்சி விட்டுறலாம். கரை எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குங்கிறத பொறுத்து இதை தேய்க்கிறதுக்கு டைம் எடுக்கும். லைட்டான கரை அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே போயிடும். இல்லை ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னா இது கொஞ்சம் டைம் எடுத்து தான் நீங்கள் வந்து தேய்க்கணும். இதை நான் தேய்க்கும் போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதில் இருக்க கரை எல்லாமே நமக்கு நல்லாவே போகுது. ஆனால் இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த கட்டிங் போர்டில் மேலே கொடுத்துருக்கக்கூடிய பாலிஷ் கோட்டிங் எல்லாமே நமக்கு வந்து ஃபுல்லாக போயிடும். ஏன்னா நம்ம வந்து எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துட்டோம் இல்லையா. ஸோ இந்த மெத்தடை நீங்கள் வந்து பழைய கட்டிங் போர்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஆசையாக வாங்கின புது கட்டிங் போர்டில் செஞ்சிடாதீங்க. நம்மளோட புது கட்டிங் போர்டை எப்படி க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணணுங்கிற விஷயத்த நான் ஏற்கனவே இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதையும் நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம வீட்டில் சிக்கன் ஃப்ரை, சிக்கன் 65 எல்லாம் பண்ணும்போது ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா சிக்கன் வந்து நல்லா ஹார்டாக இருக்குது, கொஞ்சம் கூட சாஃப்டாவோ இல்லை ஜூஸியாவோ இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. இதுக்கு வந்து நம்ம வீடியோலேயே நான் வந்து நிறைய டிப்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ நான் சொல்ல போகிறதுமே ரொம்பவே ஈஸியான அதே சமயம் எஃபெக்டிவான ஒரு மெத்தட் தான். நீங்கள் சிக்கன் 65 பண்ணுறதுக்கு எப்போவுமே என்னென்ன மசாலா பொருட்கள்லாம் சேர்ப்பீங்களோ எல்லாத்தையும் சேர்த்துக்கங்க. நான் வந்து இஞ்சி பூண்டு விழுது, மிளகாத்தூள், அப்புறம் உப்பு மட்டும்தான் சேர்த்துருக்கேன்.
சிலர் வந்து மஞ்சள் தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள் எல்லாம் சேர்ப்பாங்க. சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த சிக்கனை சாஃப்ட் ஆக்கிறதுக்கு நம்ம சேர்க்க போகிறது பார்த்திங்கன்னா தயிர் தான். தயிர் வந்து எப்போவுமே எல்லார் வீடுகள்லையுமே இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க. ஆனால் ரொம்ப புளிப்பாக இருக்கக்கூடாது. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த தயிர் தான் நம்ம சிக்கனுக்கு நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இது கூடவே நான் வந்து கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த காஷ்மீரி மிளகாய்த்தூளில் உங்களுக்கு வந்து அவ்வளோவா காரம் இருக்காது. ஆனால் கலர் வந்து சூப்பராக வரும். ஸோ நம்ம வந்து கலர் பவுடர் சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. அடுத்து ஒரு ஃபோர்க் எடுத்துட்டு சிக்கனில் அங்கங்கே இந்த மாதிரி நல்லா குத்தி விட்டுருங்க. இந்த மாதிரி செய்யும்போது நம்ம சேர்த்துருக்க மசாலா பொருட்கள் எல்லாமே சிக்கனில் நல்லா ஒட்டி பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் சிக்கனும் நமக்கு நல்ல ஜூஸியாக வரும். இப்போது இது வந்து ஒரு 30 நிமிஷத்துக்கு நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து இன்னொரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம். இதை வந்து நீங்கள் வெளியிலே வைக்கிறதா இருந்தாலும் ஓகே தான், இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வைக்கிறதா இருந்தாலும் ஓகே தான். நான் இன்றைக்கி வந்து வெளியிலே தான் வச்சுருந்தேன். 30 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கு அப்புறமா இது கூட நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்க்க போகிறோம். நிறைய இல்லை, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நம்ம வந்து கடைசியாக கார்ன்ஃப்ளவர் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது சிக்கன் ஃப்ரை வந்து நமக்கு கடையில் கிடைக்கிற மாதிரி நல்ல கிறிஸ்பியாக வரும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துலேயே நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணும்போது சிக்கன் வந்து உங்களுக்கு நல்ல சாஃப்டாகவும் ஜூஸியாகவும், அதே சமயம் வெளியில் இருக்கக்கூடிய லேயர் வந்து நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து கடைசியாக கார்ன்ஃப்ளவர் சேர்க்கும் போது நல்ல கிறிஸ்பினஸ் இருக்கும். அதே மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த கிறிஸ்பினஸ் வந்து ரொம்ப நேரத்துக்கு அப்படியே இருக்கும். இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதிலேருந்து ஏதாவது ஒரு டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆப்ஷன் ஆலும் செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.